இமாம் ஹசனுல் பன்னா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. நான் 1906 அக்டோபர் 14ஆம் தேதி எகிப்தின் மைமூதியா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தேன். என் தந்தை ஷேக் அஹ்மத் அப்துர் ரஹ்மான் பன்னா ஒரு மத குருவாகவும் ஹதீஸ் அறிஞராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே அவர் எனக்கு இஸ்லாமிய அடிப்படைகளை கற்றுத் தந்தார். எங்கள் வீடு ஒரு சிறிய மத்ரசா போல இருந்தது. எப்போதும் குர்ஆன் வாசிப்பும் இஸ்லாமிய விவாதங்களும் நடைபெறும். நான் எங்கள் கிராமப் பள்ளியில் தொடக்கக் கல்வியை படித்தேன். பள்ளியில் நான் கணிதம் மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்கினேன். 1923இல் நான் கெய்ரோவின் தாருல் உலூம் கல்லூரியில் சேர்ந்தேன். அங்கு மேற்கத்தைய கல்வி முறைகளையும் இஸ்லாமிய பாரம்பரியங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தேன். 1928இல் எனது 6 நண்பர்களுடன் சேர்ந்து இக்வான் அல் முஸ்லிமூன் முஸ்லிம் சகோதரத்துவம் என்ற இயக்கத்தை தொடங்கினேன். எங்கள் குறிக்கோள் எளிதானது. குர்ஆன் முழுமையாக நம் வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தனிநபர், குடும்பம், சமூகம் மற்றும் அரசியல் என அனைத்திலும். ஆரம்பத்தில் எங்கள் இயக்கம் சமூக சீர்திருத்தம், கல்வி மற்றும் தர்மத்தை பரப்புவதில் கவனம் செலுத்தியது. படிப்படியாக இது ஒரு பெரிய இஸ்லாமிய புரட்சியாக மாறியது. 1930களில் இக்வான் எகிப்து முழுவதும் பரவியது. நாங்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களை நிறுவினோம். 1940களில் எகிப்திய அரசாங்கம் எங்கள் இயக்கத்தை அச்சம் கொண்டது. 1948இல் எங்களை தடை செய்தனர். பிப்ரவரி 1949 12ஆம் தேதி என்னை கைது செய்து இரகசியமாக கொலை செய்தனர். ஆனால் என் கொள்கைகள் இறந்து போகவில்லை. எனது சில கருத்துக்கள். 1. இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை, வழிபாடு மட்டுமல்ல, அரசியல், பொருளாதாரம், கல்வி அனைத்தும் அதன் பகுதிகள். 2. ஜிஹாத் என்பது தன்னை மேம்படுத்திக் கொள்வது, ஆன்மீக ஜிஹாத், சமூக ஜிஹாத், அறிவுசார் ஜிஹாத். 3. இஸ்லாமிய ஒற்றுமை, சுன்னி, ஷியா, சூஃபி என பிரிவினைகளை மறந்து அனைவரும் ஒரே உம்மாவாக இருக்க வேண்டும். இறைவன் பாதையில் பாடுபடும் இளைஞர்களே, நீங்கள் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் பணி கடினமாக இருக்கலாம், ஆனால் வெற்றி நிச்சயம் இஸ்லாத்துக்கே.